டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9087128388. யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம். மேலும் விவரங்களுக்கு 9789251125. டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மேகா சக்தி பாரதி. வள்ளல் பெருமானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி நம்ம வள்ளலார் ஆய்வாளர், ஊடகவியலாளர், வளர்மை அறிவான் என்கின்ற விஸ்வா அண்ணா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் மேகா, நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா அருமையா. பெருமானாரோட அருளாலையும் உங்களை போன்ற அன்பாலையும் இப்படி நல்லபடியா போயிட்டு இருக்குமா? மகிழ்ச்சிங்களா. நான் வள்ளல் பெருமான் ஒளி தேகம், ஞான தேகம் அடைஞ்சிருக்காருன்னு நம்ம சொல்றோம். அது அறிவியல் ரீதியா சாத்தியம் இல்லைன்னு பலரும் சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்தைங்க? முதல்ல அறிவியலை மெய்யியலோடு ஒப்பிடுவதே ஒரு பிழை இருக்குமா? ஏன்னா மெய்யியல் தொட்ட, மெய்யியல் கடந்து சென்ற எந்த ஒரு இடத்தையுமே இது வரைக்கும் அறிவியல் சென்று சேரல. இப்போ குறிப்பாக இப்போ தான் ஓகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம முத்திரை ஓகங்கள் இருந்து பல்வேறு உடல் ரீதியான ஓகங்களுக்கு இப்போ தான் அறிவியலுங்கிற மருத்துவம் ஆமாங்க ஓகம் பண்ணுங்க நல்லா இருக்குது அப்படின்றது. நம்ம ஒரு காலத்தில் காலையில் எழுந்து பழைய சோறும் சின்ன வெங்காயம் நம்ம தாத்தா பாட்டிலாம் சாப்பிட்டு இருந்தாங்க. இடைப்பட்ட காலத்தில் அது கேவலமாக பேசினாங்க. போய் காலையில் பீட்சா பர்கர் சாப்பிட்றத விட்டுட்டு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றத விட்டுட்டு போய் பழைய சோறு திங்கிறீங்கன்னு சொன்னாங்க. இன்று மருத்துவ உலகம் என்ன சொல்லுது? நீங்கள் சுகர் நீங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கணுன்னா, சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கணுன்னா காலையில் பழைய சோறு சின்ன வெங்காயம் சாப்பிடுங்கன்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? மருத்துவமனைக்கு, பெரிய மருத்துவமனைக்கு போனீங்கன்னா எல்லா விதமான சோதனைகளும் நவீன கருவிகளில் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணுங்கள், சூரிய ஒளியில் இருங்க, கீரை வகைகள் எடுத்துக்கோங்க, அப்புறம் நீங்கள் பால் தயிரில் பார்த்து குறைச்சிக்குங்க, சர்க்கரை உப்பு போடாதீங்கன்றாங்க. இதெல்லாம் நம்ம சித்த மருத்துவர்கள் பன்னெடுங்காலமாக சொல்லப்பட்டு வந்தது தான். அப்போ இப்போ தான் அந்த இடத்துக்கே ஏற்றுக்கொள்ள தொடங்கியிருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் பெருமானார் அடைந்த இந்த ஒரு ஒளி உடல் அப்படிங்கிற ஞான தேகம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இன்னும் அறிவியல் சிந்திக்க கூட இல்லை. ஆனால் அறிவியல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நியூராலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய நரம்பியல் நிபுணர்கள் மற்றும் மூளை தொடர்பான ஆய்வுகள் மேற்கொண்டு வரவங்க மரணத்தை தடுப்பது என்கிற ஆய்வுக்கு போயிட்டாங்க. அது எல்லா இடங்களிலும் வேகமாக இப்போ பரவி சில ஆய்வு அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. முடியும், மரணத்தை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்தர் பெருமக்கள் விளையாட்டாக தங்கம் பண்ணிட்டு போவாங்க. இந்த தங்கத்தை இன்றும் இருக்கக்கூடிய தங்கமெல்லாம் இருக்குது. சித்தர்கள் செய்த தங்கமெல்லாம் கோவில்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி இந்த தங்கத்தை கொண்டு போய் விலைக்கே விற்கலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதே ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய, சுவிட்சர்லாந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆய்வு நிலையம் இருக்குது உங்களுக்கு. அது பார்த்திங்கன்னா கொலைடர்னு சொல்லுவாங்க, லார்ஜ் கொலைடர்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வட்ட வடிவில் கீழே பூமிக்கடியில் ஒரு 3 நாடுகளுக்கு சேர்ந்து வட்ட வடிவில் மிகப்பெரிய சுரங்கம் அமைத்து அதில் அணுக்களை மிக வேகமாக பயணம் செய்வது மோத வைப்பாங்க. அதான் கடவுள் அணுத்துகள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கினாங்க. அப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் கூட சொன்னார், இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க, இது உங்களுக்கு சிக்கலை கொடுத்துரும். இந்த ஏற்கனவே ஏலியன்களுக்கு எந்த தகவல் அனுப்பாதீங்க, அங்கேருந்து அவங்க ஒரு எப்படிப்பட்ட குணமாக இருப்பான்னு தெரியாது, அதனால் அதெல்லாம் விலங்கத்தை விலைக்கு வாங்காதுன்னு சொன்னார். இவங்க கேட்கல. அதுமாதிரி கடவுள் துகளை கண்டுபிடிக்கணும்னு ஆரம்பித்தாங்க. கடவுள் துகள் அப்படின்னா என்ன பொருள்னா, இவங்களுக்கு இந்த அணு இருக்குது இல்லைங்களா, இவங்க அணு என்ன பண்ணுறாங்கன்னா அணுவை ஒரு அணுவை பிரித்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம எடுத்துக்காட்டால் 1 கிலோ ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 கிலோ ஆப்பிளில் 5 ஆப்பிள் பழம் நிற்குதுன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரித்து பார்க்கலாம், உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு தனித்தனியாக எடை போடுறாங்க. தனித்தனியாக எடை போடும்போது 5 கிட்டத்தட்ட 200 கிராம் இருந்துச்சுன்னா 1 கிலோ ஆச்சு இல்லைங்களா. ஆனால் தனித்தனியாக எடை போடும்போது மொத்தமே 800 கிராம் தான் காமிக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் ஒன்றா எடை போடும்போது ஒன்றா இருக்கும்போது 1 கிலோ காமிக்குது. அப்போ அந்த மீதி இருக்கிற 200 கிராம் தான் கடவுள் துகள் அப்படிங்கிறது தான் இவங்க கண்டுபிடிச்சது. அதை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய அளவில் முயற்சி செஞ்சாங்க. அப்போ தான் ஒரு அணு இருக்குது. ஆனால் அது இன்னும் அவங்க கண்டுபிடிக்க முடியல. அதே போல் இப்போ தங்கம் செஞ்சுருக்காங்க. மிக நியூட்ரான், புரோட்டான் எல்லாம் மோத விட்டு புரோட்டானோட எண்ணிக்கையை குறைச்சி ஈயத்துக்கும் தங்கத்துக்குமான அந்த புரோட்டான் வேறுபாட்டை குறைக்கும் போது தங்கமாக மாறிடுச்சு. ஆனால் அவங்க தங்கம் எடுத்து சில வினாடிகளை வச்சு அது திரும்பவும் போயிடுச்சு.
அது ஒரு நீடித்து நிற்கக்கூடிய தங்கமாக இல்லை, அது வேறு வேதிப்பொருளாக மாறிடுச்சு. இதுதான் அவங்க அறிவியல் இன்றளவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் சித்தர்கள் இங்கே வந்து ரசவாதம் என்கிற பெயரில் தங்க கட்டிகளையே வந்து செஞ்சாங்க. பெருமானாரே வந்து கிட்டத்தட்ட அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் கட்டுமானத்தில் சிவபெருமானுடைய நடராசர் பெயரில் ஒன்று போட்டு 50,000 போட்டு வச்சிருக்காரு. அது வந்து அந்த 50,000 வந்து அவர் எங்கேயும் டொனேஷன்லாம் வாங்கலை. ஆனால் அந்த காலத்தில் வந்து தங்கம் நிரப்புவதற்கான துலாக்கோல் கேட்டிருக்காரு, அதற்கான அளவுகோல்லாம் கேட்டிருக்காரு. அப்போ பெருமானாருக்கு ரசவாதம் என்பது மிக எளிதானது. ஏன்னா அவர் வந்து ஒரு வெள்ளி பூனை கையில் சில நேரத்தில் வைத்திருந்து தங்கமாக உடல்லையே மாற்றக்கூடியவர். அவர் இங்கே லெபார்ட்டரிலாம் செய்யக்கூடியதில்லை. அப்போ நம்முடைய சித்தர் பெருமக்கள் எந்த அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்க பாருங்கள். கைகளில் வைத்து சில வினாடிகளில் வந்து வெள்ளியை தங்கமாக மாற்றக்கூடிய அந்த வித்தை தெரிஞ்சவங்க இருக்காங்க. பெருமானார் இடத்துல அந்த பாடல்லையே சொல்கிறாரு, செத்தாரை எழுப்புவதற்கு என் மீது நான் போர்த்திருக்கக்கூடிய மேல் துணியை எடுத்து வீசினால் கூட அவன் பிடித்து விடுவான்றார். அதன் பிறகு அவருடைய கால் கட்டை செருப்பு தான் போட்டிருந்தாங்க அவங்க. அது வந்து அதில் வந்து லிங்கம் வச்சு கட்டும்போது, லிங்கம்னா உங்களுக்கு பாதரசத்தை வச்சு கட்டுவாங்க சித்தரியலில் வந்து மிக முக்கியமானது. அது அந்த காலனியோடு வைக்கிற போது லிங்கம் கட்டி இருக்குது. ஸோ அப்போது அவரோட உடலே அப்படி ரசவாதமாக மாறி இருக்கக்கூடிய அறிவியல் அப்படிங்கிறது இப்போ தான் தங்கத்தை கண்ணில் பார்க்குறாங்க. ஆனால் 1 கிராம் தான் வந்திருக்கு. இவங்க வந்து கட்டியே செஞ்சவங்களாக இருக்காங்க. அதே போல் திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு குகை நமச்சிவாயம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கும். குகை நமச்சிவாயம் ஐயா அவர் இந்த தங்கம் செஞ்சு ரமண மகரிஷிட்டு தான் கொடுத்து அனுப்புவார். கீழே போய் கடைகளுக்கு போயிட்டு ஏதாவது பொருள் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு. அப்படி இங்கே விளையாட்டாக தங்கம் செய்த சித்தர் பெருமக்கள் பேரறிவாளர்கள் இருக்காங்க. அறிவியல் இப்போ தான் அங்கே போகுது. அப்போ நீங்கள் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒப்பீடு பாருங்கள். அவங்க சொல்கிறாங்களா அறிவியல் நிரூபிக்கவில்லைன்னு. அறிவியல் அந்த இடத்துக்கே வரலையேங்க. இப்போ தான் வந்து ஆன்டி ஏஜிங் அப்படின்னு வராங்க, வயதாவதை தடுப்பது எப்படின்னு. நம்ம சித்தர் பெருமக்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லுது, நரை, திரை, மூப்பு, பிணி, சாவு இதை வெல்வது தான் சித்தர்கள் கண்டுபிடிச்ச பாதையே. அவங்க அதில் வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க. ஸோ சாவை தடுப்பது எப்படிங்கிறதான் சித்தர்களுடைய தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து, அதுதான் சித்த மருத்துவமாக, சித்தரியலாக, ரசவாதமாக, அதற்கு பிறகு தற்பொழுது வந்து 150 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளற்பெருமானாரால் மரணமில்லா பெருவாழ்வுங்கிற நிலையை நோக்கி போயிருக்கு. அப்போ நம்ம மெய்யியலை பேசும்போது மெய்யியல் பாதையில் தான் பேசணும். அதுக்காக நீங்கள் வந்து வாய்க்குள்ளே லிங்கம் வச்சுட்டு எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னால் அது பொய். அதெல்லாம் பெருமானார் வந்து அதெல்லாம் சட்டையே பண்ண மாட்டாங்க அவங்க. அவர் அருணான் 7 கோடின்றார். அவர் 64 × 7 கோடி போட்டிங்கன்னா எத்தனை ஆயிரம் சித்துகள் வந்து அந்த எத்தனை சித்துகள் எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் அது எதுவுமே தனக்காக பயன்படுத்திக்கல. அதை சித்து பார்க்கறதுக்கு தான் நிறைய பேர் கூட்டமாக வந்தாங்க. அவர்கிட்ட ஞானத்தை தேடி வரலன்னு தொழுவூர் வேலாயுதம் எழுதுகிறார். அப்படி இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்போ அறிவியல் வந்து இன்னும் தொடாத, அறிவியலோட வெளிச்சம் இன்னும் படாத இடங்கள் நிறையா இருக்குது. அவங்க எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லெபார்ட்டரியில் சோதனை செய்து தான் முயற்சி பண்ணுவோம், அல்லது இன்னொன்று உருவாக்கி காமிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு இன்னும் வரல. ஆன்டி ஏஜிங் உலகம் முழுவதும் சாவை தடுப்பதற்கான பயிற்சி போகுது. ஆனால் பெருமானார் இதெல்லாம் கடந்துட்டாங்க. அது என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஒரு அடிப்படைன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஏன் பெருமானார் வந்து அது வந்து இன்னும் இவ்வளோ கேள்விக்குறியாக இருக்குன்னா, அவர் மட்டும்தான் அடைந்தார்னா அவர் மட்டும்தாங்க முயற்சி பண்ணார். அவர் மட்டும்தான் அதுக்கு பணியாற்றார். 24 மணி நேரம் அதற்காகவே உழைத்தார் அவர். இப்போது நீங்கள் எடுத்துக்காட்டாக ரஜினிகாந்த் எப்படிங்க வந்து சூப்பர் ஸ்டார் ஆனார், கமல்ஹாசன் எப்படிங்க வந்து உலக நாயகன் ஆனார்னா, அவங்க 24 மணி நேரம் அதே துறையில் இருந்தாங்க. நம்ம 4 நாள் வந்து வேற ஒரு துறைக்கு போயிட்டு 5 நாள் வீட்டில் படுத்து தூங்கிட்டு நான் கமல்ஹாசன் ஆகலை, நான் ரஜினிகாந்த் ஆகலைன்னா நான் அதே கேள்வி தான் கேட்குறேன். ஏன் ரஜினிகாந்துக்கு பிறகு இன்னொரு ரஜினிகாந்த் ஏன் உருவாகலை? ஒரு அப்துல் கலாமுக்கு பிறகு இன்னொரு ஏன் அப்துல் கலாம் உருவாகலை இல்லைங்களா? அம்பேத்கருக்கு பிறகு ஏன் இன்னொரு அம்பேத்கர், விவேகானந்தருக்கு பிறகு ஏன் இன்னொரு விவேகானந்தர் உருவாகலை? அதே கேள்வி தான் வள்ளலாருக்கு பிறகு ஏன் ஆகலைன்னு. அவர்கள் முழுக்க அதற்காகவே தங்கள் வாழ்வை அப்படித்தாங்க. அதற்கென்று ஆய்வுகள் மேற்கொண்டாங்க. சிறு வயதிலிருந்தே உடல் பற்றிய ஞானம், மிகப்பெரிய ஞானம் பெருமானார்ட்ட இருந்திருக்கு. அதனால் அதை பற்றியே தொடர்ந்து ஆய்வு செய்கிறார். இறுதியிலும் அதை தான் சொல்கிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இறுதியில் வந்து பேருபதேசத்தப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த கூடியிருக்க கூட்டத்தை பார்த்தெல்லாம் சொல்கிறார் அவர். இந்த அடுத்த கேள்விக்கு இதில் ஒரு சின்ன ஒரு துணுக்கு உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த கூட்டம் கூடியிருக்கக்கூடியவங்க அந்த இறுதி பேருரை அது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 2.5 ஆண்டுகளாக அவங்களுக்கு வந்து நான் இரவு பகலாக நான் வந்து உங்களுக்கு எல்லா உபதேசங்களையும் செய்து விட்டேன், ஆனால் ஒருத்தரும் தேரவே இல்லைன்றார். புரிஞ்சுங்களா? அதில் ஒருத்தருமே நீங்கள் தேரல, இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் 10 தினங்கள் இருக்கின்றன, அதுக்குள்ளே உங்களுடைய கேள்விகள் எதாவது இருந்தால் பாருங்கள். சத்விசாரம் செய்து கொண்டிருங்கள், உங்களுடைய உடல் பற்றி சத்விசாரம் செய்யுங்கள், இறைவனுடைய தரத்தை பற்றி சத்விசாரம் செய்யுங்கள். ஏன் வந்து நெற்றி போட்டு கன்னத்திலெல்லாம் முகத்தில் மூக்கின்லாம் முடி ஏன் வரவில்லை அப்படி யோசிங்க. அப்போ அதில் உங்களுக்கு பேருண்மை இருக்குது, உடல் பற்றிய ரகசியம் இருக்குதுன்னு சொல்கிறார். இப்படி நீங்கள் வந்து தொடர்ந்து உங்கள் சத்விசாரம் செய்து கொண்டு, அதே போல் நீங்கள் இந்த விளக்கை பாவித்து கொண்டிருங்கள், அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக பாவித்து கொண்டிருங்கள். 10 நாளையில் கடவுள் நீங்கள் வரும்போது உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு புலப்படுத்துவாங்க. முழுமையாக புலப்படுத்தாட்டி பாதியாவது புலப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அந்த இறுதி பேருரையில் தெளிவாக சொல்லிடுறார். எனவே அவர் அதிலிருந்து என்ன தெரியுது, சுற்றி இருக்கிறவங்க யாரும் தேரவே இல்லை அப்படின்னு தெரியுது.
அதை தொழுவூர் வேலாயுதம் வந்து அதை வந்து அவருடைய அறிக்கையில் தியாசபிக்கல் சொசைட்டி கொடுத்த அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா, அவரை வந்து வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் அவருடைய சித்து வேலை பார்க்க வந்தவங்க தான் அதிகன்றார். இது நேச்சுரல். இன்றைக்குமே நீங்கள் வந்து மெய்குருமார்கிட்ட போனால் அவங்க வள்ளலார் வந்து என்னென்னா மரணமில்லா பெருவாழ்வு நிலை பற்றி இவர் பேசிகிட்டு இருப்பார். மனிதன் தானே, சாதாரண மனிதன் தானே, ஐயா எனக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குதுங்க, அதுக்கு எதாவது வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னொருத்தர் வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னொருத்தர் சொத்து பிரச்சனை இருக்குன்னு கேட்பாங்க. இப்படி தான் அவங்ககிட்ட போகிறாங்களே தவிர அவர்கள் அதற்கு வரல, அந்த பிரச்சனைகளை களைவதற்காக வரல. ஆனால் அதற்கான வழிமுறைகள் சொல்கிறாங்க. அதற்கான வழிமுறைகள் தான் வந்து தெளிவாக சொன்னது இந்த பரோபகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்தவர்களுக்கு உதவி செய், பிறர் துன்பத்தை வந்து முதல்ல நீக்கு, கொலை செய்யாதே, அந்த புலாலை வந்து உண்ணாத. அப்போ நீங்கள் ஒரு உயிருக்கு இன்னொரு உயிருக்கு அதை வந்து நீங்கள் துன்பம் இழைத்து அதை இழைக்கும் போது அது மீண்டும் அது உனக்கு வந்து திரும்ப ரியாக்ட் பண்ணும். அப்போ நீ அது கூட போராடிட்டு இருக்கணும். அப்போ இன்னொரு வாழ்க்கையை நீ எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ நீ வந்து நியூட்ரலைஸ் பண்ணுன்றாரு. இந்த பழம் வினைகள் எல்லாம் கருமைய பதிவுகள் எல்லாம் நீ நியூட்ரலைஸ் பண்ணு. இதுதான் நீங்கள் மெய்ஞானத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, தீமையும் கூடாது நன்மையும் கூடாதுப்பாங்க, இகழ்ச்சியும் கூடாது புகழ்ச்சியும் கூடாது, ரெண்டுமே நியூட்ரலைஸ் ஆகும்பொழுது தான் நீங்கள் நியூட்ரல் ஆவீங்க. அதற்கு பிறகு தான் நீங்கள் வந்து அந்த ஒரு நிலை இயல்பாகவே அந்த நிலையில் நம்ம உயர்ந்துருவோம். உயரும் போது இறைவரே வழிகாட்டுவார்ன்றார். ஸோ பெருமானார் தெளிவாக அதில் சொல்கிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த பசியாற்றுதல் அப்படிங்கிறது பிற உயிர்களை துன்பம் அளிக்கிற பெரிய யாராவது துன்பத்தோடு இருக்காங்களா முடிஞ்ச வரைக்கும் உதவு அப்படிங்கிறது தான் நம்முடைய தமிழர் மரபே. அதுதான் நீங்கள் திருமூலர் கூட வாசிச்சிருப்பீங்க. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இன்சொல் தானே அப்படின்னு. உன்னால் எதுவுமே பண்ண முடியலனாலும் இனிமையான சொல்லையாவது சொல்கிறாங்கிறத நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. உனக்கு கையில் காசு பணம் இல்லையா, ஒன்றுமே இல்லையா, ஒன்றாகாதுப்பா, நல்லதே நடக்கும், தைரியமாக இருக்கும்போது சாக போகிறவங்க கூட வந்து நின்றுவான். ஆமாம் இல்லை, உன்னை பாரு, எத்தனையோ பேர் சிரமப்பட்டு தான்ப்பா மேலே வராங்க. ஏன் வந்து மன வருத்தப்படுற? இந்த உலகம் நமக்காக தான் படைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா அவன் சாவிலும் தடுத்து ஒரு மனித வாழ்க்கையை காப்பாற்றலாம். அதான் இன்சொல், இனிமையான சொல். அப்போ இப்படி தான் நம்முடைய அறம் இருக்குது. அதனால் வல்லற்பெருமனார் அதான் சொல்கிறாங்க, நீங்கள் பரோபகாரம் செய்யுங்கள், சத்விசாரம் செய்யுங்கள். இது 2 தான் அவர் கொடுத்துட்டு போன அசைன்மெண்ட்டு. அதையும் அவங்க செய்யலை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து ஒரு அடுப்பு பற்ற வச்சு டொனேஷன்ஸ் வாங்கி சாப்பாட்டை போடுறதோடு வந்து நம்ம பரோபகாரம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. சத்விசாரம்ங்கிறது இல்லை. சத்விசாரம் கேட்டால் அரசியல் ரீதியாக பண்ணுறாங்க. நீ வந்து எப்படி சொல்லலாம், வள்ளலாரை வந்து நீ அப்படி ஜோதி ஆகிட்டாரா, இப்படி ஜோதி ஆகிட்டாருன்னு இதை சத்விசாரம் நினைக்கிறாங்க. சத்விசாரம் அது இல்லை. நமக்குள்ள கேள்வி தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ நம்முடைய கேள்வி எப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு பெருமானாருடைய வழியில் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்திச்சு பாருங்கள், நம்ம உடல் எப்படி இயங்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய அற்புதமாக இருக்கும். நீ இயற்கையெல்லாம் விட்டுருங்க, பூமி சூரியன்லாம் விட்டுருங்க, நம்ம உடல் எப்படி இயங்குது, நம்ம உடலுக்கு எது ஆதாரமாக இருக்குது, நம்ம மூளையும் முதுகெலும்பு தான் இருக்குது. அதற்கு பிறகு எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிவ் தான் அது. அப்போது நம்ம கை நம்மளா, இல்லை இந்த உடல் நம்மளா, இல்லை இந்த தோல் நம்மளா, இல்லை எலும்பு நம்மளா, இல்லை எதுதான் நான் அப்படிங்கிற சிந்தனை நீ வரும்போது பிரமிப்பாக இருக்கும். அப்போது அந்த நான்கிற ஒரு கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸுக்காக தான் இந்த உடம்பே இருக்குது. இந்த உடம்பை விட்டு அது வெளியில் போயிடுது. அது என்ன அழகாக வள்ளலார் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எப்படி வீட்டுக்கு வாடகை கொடுத்துருப்பீங்களோ அது மாதிரி நீங்கள் சாப்பாடுங்கிற வாடகையை கொடுத்து இந்த உடம்புல குடியிருக்கிறோம். அப்புறம் வெளியில் போகணுன்னா இந்த உடம்பு விட்டு இன்னொரு உடம்புக்கு போயிடுவோம், இன்னொரு வீட்டுக்கு போயிடுவோம். இதுதான் இயல்பு அப்படிங்க. அப்போ இந்த உடம்பு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? அப்போ இந்த உடம்புக்கு ஏற்றார், அப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு ஆன்மாவுக்கு ஏற்றார் போல் இங்கே உடம்பு தேவைப்படுது. அந்த உடலை படித்த இறைவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அப்போ எவ்வளோ கிரிட்டிக்கலான ஒன்று. அப்போ மனிதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர் வந்து இருக்குது, அப்புறம் இன்னொரு ஆண் பெண் ஆகுது, ஆண் பெண் வந்து இன்னொரு உயிரை படைக்கிறாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இது எதுக்கு அப்படிங்கிற கேள்வியில் வருது. இதுக்கெல்லாம் தான் சத்விசாரம். அப்போ எதுக்காக இந்த பிறவி திரும்ப பிறந்து இருக்கிறக்கா? அப்போ இந்த உடலை எதுக்காக படைச்சாங்க? அப்போது இல்லையே, சும்மா மனிதன உடல் வந்து இப்படிலாம் படைக்க மாட்டாங்களே. அப்படிங்கும்போது தான் அதுதான் பெருமானார் சொல்கிறாங்க, மனித உடல் என்பது இறைவனுடைய படைப்பிலேயே மாட மாளிகைன்றாங்க. அதுதான் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனும் அரிது கூன்குருடு செவிடு பிடி நீங்கள் பிறத்தல் அவையார் சொல்கிறாங்க. உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், அந்த உருபொருள் கண்டேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் திருமூலர் சொல்கிறாங்க. அப்போது இந்த உடம்புல தான் முடியும், வேறு எந்த உடம்பாலையும் முடியாது. அந்த நாயோ பன்றியோ கழுதையோ யானையோ நம்ம என்ன உடல் எடுத்தாலும் அதில் நம்ம இந்த நிலையை அடைய முடியாது. மனித உடலில் மட்டும்தான் அடைய முடியும். எனவே தான் நீ இதை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றுள்ள போதே நீங்கள் ஓடமுள்ள போதே பயணம் செய்து கொள்ளும் சித்தர்கள் சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இதை விட்டுட்டிங்கன்னா உனக்கு வாழ்க்கை போயிடும். அப்போ நம்ம இந்த உலக வாழ்க்கையில் இருக்கணும். அதுக்கு தான் வள்ளலார் சொல்கிறாங்க, அதுக்காக நீ வந்து துறவு வாழ்க்கையெல்லாம் போகாத, உலக வாழ்க்கையிலே இரு. உலக வாழ்க்கை இருந்து கொண்டு நீங்கள் வந்து பரோபகாரம், குடும்ப கடமைகளை மிகச்சரியாக செய், பரோபகாரம் செய், சத்விசாரம் செய். அதற்கு பிறகு நீ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க உனக்கே வந்து கடவுள் வழிகாட்டிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியாக மிக முக்கியமாக பெருமானார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து சன்மார்க்க சங்கம் வள்ளலாருடைய நிலையை அடையணும்னா, முதல்ல வள்ளலார் போல நீங்கள் வந்து முதல்ல சாதுவாக மாற வேண்டும்.
சரிங்களா, சாதுவாக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அது வந்து எத்தனை பேர் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ இதுதான் பெருமானார் அடைந்த நிலை என்பது, அவர் அசுத்த உடலாக எல்லாரையும் போல இருந்து அசுத்த உடலாக தான் பிறந்தாங்க. அவருக்கு சிறுநீர், மலம், வியர்வை எல்லாமே இருந்தது. அதன் பிறகு சுத்த உடலாக அது மாற்றினாங்க. சுத்த உடலாக மாற்றிட்டாங்கன்னா அந்த கழிவு வராது, உள்ளுக்குள்ள உணவும் அவருக்கு தேவைப்படாது. அதற்கு பிறகு வந்து ஒலி தேகமாக மாற்றுவாங்க, லைட் ஆடியோ ஒலி தேகமாக மாற்றுவாங்க. பிரணவம்னு சொல்லுவாங்க வடமொழியில். முருகனை கூட பிரணவ கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் அந்த ஒலி கடவுள் ஒளியாக மாறுவது. அதற்கு பிறகு இறுதியாக ஒளி வடிவம், லைட்டாக, அதுக்கு பிறகு லைட்டாக மாறிடுது. அந்த ஒளி வடிவம் இது வந்து உடம்புல டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆக முடியும். இது வந்து எப்படி சாத்தியம் என்பது வள்ளலார் வந்து இப்போது எம்முடைய ஆய்வே வந்து வள்ளலாருடைய மரணமில்லா பெருவாழ்வு பற்றிய ஆய்வு தான் நம்ம வந்து அப்படியே முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ அவர் இதற்காக தான் முழுக்க அந்த 51 ஆண்டுகள் செலவிட்டிருக்காரு. அப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து சாதாரண மக்களுக்கு புரியாது, சரிங்களா. அப்போ சாதாரண மக்களுக்கு புரியாத போது என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இவர்கள் அதை வாசிக்கிறதும் இல்லை. காரணம் என்ன, இத்தனை ஆண்டு காலமாக அதை வாசித்தவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட பெந்தகோஸ்தே சபை மாதிரி ஆக்கிட்டாங்க. இதையே எப்படின்னா, நீங்கள் உடனே வந்து உங்களுக்குள்ள கடவுள் உருவப்படங்கள் எல்லாம் தூக்கி வெளியே வீசிவிட வேண்டும், நீங்கள் உருவ வழிபாடு செய்யக்கூடாது, புலால் திங்கவே கூடாது, புலால் தின்னா அவ்வளோதான் அப்படின்னா, அவன் அறியாமையில் வந்து ஒருவர் வந்து சாப்பிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் நிறுத்த சொன்னால் அதை நிறுத்த முடியாது. ஏன்னா உணவுங்கிறது உடலில் வந்து கலந்துருக்கக்கூடிய ஒன்று. அதை மெதுவாக தான் அதை மாற்றணும். இதுக்கு எடுத்துக்காட்டு சொன்னால், வள்ளற்பெருமான காலத்தில் வந்து ஒருவர் அங்கே வந்து மாடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்த மாடுகள் அவங்க கொடுத்துருவாங்க, அவங்க அதை தான் உணவாக உண்ணுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தரை கூப்பிட்டு என்ன பெருமாள் சொல்கிறாங்க, இனிமேல் அதை சாப்பிட வேண்டாம், நீங்கள் புதைச்சிருங்கன்றார். சரி, பெரியவர் சாமி சொல்கிறாருன்னு புதைச்சிடுறாரு. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் சாப்பிடாதீங்கன்றார். அப்போ தான் அவங்களுக்கு, ஐயா எங்களுக்கு வந்து ஒரு அரையணாக இருந்தால் தான் எங்களுக்கு இதுதான் சாப்பாடு, யாராவது கொடுத்தாங்கன்னா இதை வச்சு நாங்கள் வாரத்துக்கு இதாக பண்ணிப்போம், எங்களுக்கு பணம் இல்லைன்னா எவ்வளோ ஒரு நாளைக்கு உனக்கு தேவைப்படுன்றார். அரையணா இருந்தால் போதுங்க, நான் வந்து உடனே ஒரு மஞ்சள் துணியில் அரையணாவை முடிஞ்சு இதை வச்சுக்கோ, வீட்டில் வச்சுக்கோ, உனக்கு அன்றாடம் அரையணா கிடைக்கும்ன்றார். அன்றாடம் அரையணா வருது, அவர் புலால் தின்றதை விட்டுட்டார். அப்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக வர வேண்டிய ஒன்று. அப்போ அதற்கேற்ப அந்த மாற்றங்கள் வந்து கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரணும் வள்ளலார் சொல்கிறாருன்னா, முதலில் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்கள், கெஞ்சுங்க, லைட்டாக மிரட்டி பாருங்கள், அதுவும் இல்லையா ஏதாவது பொருளை கொடுத்து கூட கவர்ந்துருங்கன்றார். இந்த வழி கொண்டு வந்துடுங்க அப்படிங்கிறார். அகவினத்தாராக மாற்றி விடுங்கன்றார். இப்படி வந்தால் நீங்கள் வந்து அவரை வந்து அதை வழி கொண்டு வரணும். அதன் பிறகு அவங்க வந்து கொலை புலால் மறுத்தவர்களாக, பரோபகாரம் செய்யக்கூடியவர்களாக, சத்விசாரம் செய்யக்கூடியவர்களாக மாறும் பொழுது அவங்க நிலை உயர்ந்துடும். அதற்கு பிறகு இறைவன் ஒரு நாள் வந்து அந்த கருணை கொடுப்பார். அது என்னென்ன கருணை கொடுப்பார், எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் அது மிக முக்கியமான ஒன்று. அந்த நிலைக்கே யாருமே போகாமல் நீங்கள் வந்து வள்ளலார் வந்து ஒரு போனாரா இல்லையான்னா, திண்ணியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து சூரியனை வந்து என்னப்பா சூரியன் லெஃப்ட்டில் லைட்டாக வந்து மங்களா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானதுமா இது. ஆனால் அடுத்த கேள்வி, மரணமில்லா பெருவாழ்வை ஏன் அவருக்கு அப்புறம் யாருமே அடைய முடியல? ரொம்ப கஷ்டமான நிலையாக. நான் கிட்டத்தட்ட முதல் கேள்வியிலே உங்களுக்கு பதிலில் ஒரு இதுக்கு துணுக்கு கொடுத்துட்டேன். நான் ஏன் அடையலைன்னா, யாருமே பின்பற்றலைங்கிறது ஒன்று அடிப்படை. அது ஏன் பின்பற்றலை அப்படின்னா, இவங்க வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி புரிஞ்சுட்டாங்கன்னா, தொழுவூர் வேலாயுதம் காலத்திலே சொல்கிறாரு, அவர் வரக்கூடியவங்களாம் சித்து வேலை பார்க்கறதுக்கு, வேடிக்கை பார்க்கறதுக்கு, ஏதோ மேஜிக் பண்ணுறாரு போல் அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. இல்லாட்டி அவர்கிட்ட வந்தால் நன்மை நடக்குது, நல்லது நடக்குது அப்படின்னு, ஏதோ சாமிகிட்ட போனால் நல்லது நடக்குன்னு வரவங்க அப்படி தான் வந்திருக்காங்க. ஆனால் இவர் சொன்ன இந்த மரணமில்லா பெருவாழ்வு, அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 3 அமைப்பை நிறுவுறாருமா. சங்கம் அமைக்கிறாரு, அடுத்தது சாலை, அப்புறம் சபை. இந்த 3 தான் வள்ளற்பெருமானார் அமைச்சது. சங்கம் அப்படிங்கிறது எதுக்குன்னா, இவங்களாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, சங்கம்னா ஒன்று ட்ரஸ்ட் அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது இல்லை. அவர் காலத்திலேயே சங்கம் ட்ரஸ்ட் பதிவு செய்வதற்கு பிரிட்டிஷ்கார பீரியடில் வாய்ப்புகள் இருந்தபோதும் அவர் பண்ணல. அவர் சங்கம்னு என்ன சொல்ல வர்றாருன்னு இவங்களுக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப எளிமையாக அதை எடுத்துக்கிட்டாங்க. அதனால் இது என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து சாதாரணமாக யார் வேணாலும் ஒரு ட்ரஸ்ட்டு அசோசியேஷனில் பண்ணிட்டோம்னா வள்ளலார் பெயரை வச்சு சங்கம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா, அது சங்கம் இல்லை. வள்ளலார் பொறுத்த வரைக்கும் சங்கம் என்பது ஒன்று தான். அந்த சங்கத்தினுடைய முதல் உறுப்பினர் யார் தெரியுங்களா? வள்ளற்பெருமானார் தான். அப்போது அந்த சங்கத்தினுடைய அங்கத்தினராக ஆக வேண்டுமானால் வள்ளற்பெருமானாரை போல நீங்கள் வந்து அந்த ஒழுக்க நிலையில் இருக்க வேண்டும். அந்த 3 வித ஒழுக்கங்கள் சொல்கிற ஜீவகாருண்ய ஒழுக்கங்கள்னு பட்டியலிட்டிருக்கார். அந்த ஒழுக்க நிலையில் இருக்கணும். புலால் மறுத்தல், கொலை மறுத்தல், அப்புறம் நீங்கள் வந்து இந்த பரோபகாரம் செய்தல். இதில் மிக முக்கியமாக 3 விதமான சுதந்திரங்கள் மனுஷனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் வள்ளற்பெருமானார். அந்த 3 சுதந்திரங்கள் எதுனா, தேக சுதந்திரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். அடுத்தது போக சுதந்திரம் ஒன்று, 3வது ஜீவ சுதந்திரம். இந்த 3 சுதந்திரம் மனிதனுக்கு இருக்குது. இதில் தேக சுதந்திரம்னு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மனிதனாக இருக்கும் இல்லையா, நம்ம எங்கே வேணாலும் போகலாம், ஆடலாம், ஓடலாம், ஓடியாடலாம். இந்த உடலில் நமக்கு இறைவன் வந்து படைச்சி விட்டுட்டான். ஆனால் நமக்கு அந்த ஃப்ரீடத்தை கொடுத்துருக்கான் இறைவன். இன்றைக்கி 2 இருக்குது. ஒன்று வந்து நம்ம இன்னொரு உயிரை உருவாக்க முடியும், அந்த சுதந்திரம் நமக்கு இருக்குது. தேவையில்லை என்றால் நம்ம உயிரை மாய்த்துக்கொள்ள கூட முடியும். இந்த ஒருத்தர் வந்து வேண்டான்னு வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த ஃப்ரீடம் அது.
அது கடவுள் கையில் இல்லை. கடவுள்கிட்ட போயிட்டு நீங்கள் பாஸ் வாங்கிட்டு வந்து தான் போகணும்லாம் அவசியமே இல்லை. அப்போது தான் வாழ்வதற்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. இது பேர் தேக சுதந்திரம்னு சொல்கிறார். இந்த நீ லைஃப் ஃப்ரீடம் உனக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இந்த தேக சுதந்திரம். அடுத்தது போக சுதந்திரம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை பூரா வந்து நம்ம அதுலேயே வந்து அனுபவித்து போகக்கூடிய இன்ப சுதந்திரங்கள். அது 2வது சுதந்திரம் இறைவன் உனக்கு கொடுத்துருக்கான். 3வது ஜீவ சுதந்திரம் கொடுத்துருக்கான். இந்த ஜீவ சுதந்திரம்ங்கிறது உயிர் சுதந்திரம். நான் முதல்ல சொல்கிற தேக சுதந்திரம் இருக்கு இல்லையா, தேக சுதந்திரம் வந்து நம்ம எப்படி வேணாலும் போகலாம் வரலாம், நம்ம சாப்பிட்றது போகிறது வரதெல்லாம் அதோட கலந்தது. ஜீவ சுதந்திரமும் உயிர் சுதந்திரம். இந்த உயிருக்கு நமக்கு சுதந்திரம் இருக்குது. நம்மளால் படைக்கவும் முடியும், நம்மளை அழித்துக் கொள்ளவும் முடியும். அந்த ஃப்ரீடம் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கான். இந்த 3ம் இருக்கிறனால தான் நம்ம என்ன பண்ணோம், இறைவனை மறந்துட்டோம். சரிங்களா? அதனால் என்ன சொல்கிறாரு, இந்த 3 சுதந்திரங்களுமே ஐயா நீங்கள் எனக்கு கொடுத்தது. நான் ஒன்றும் கேட்டு வாங்கலை, நீங்களே எனக்கு கொடுத்து இந்த உலகத்தில் போய் சந்தோஷமாக இருந்தால் நினச்சி வச்சிட்டீங்க. ஆனால் இது வந்து அதுக்காக, இந்த உலகம் இதுக்காக இல்லை, இதுக்காக நான் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 3 சுதந்திரங்களையும் உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன். இனி நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கும் இல்லையா, அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவருட்கருணை சுதந்திரம். அந்த திருவருட் சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் இனிமேல் செயல்படுவேன் என்று இறைவருக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்கணுமா? அவங்க தான் உண்மையான சாது. வள்ளற்பெருமானார் அப்படி ஒரு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கல்பட்ட ஐயான்னு ஒரு ஐயாவை தேர்ந்தெடுத்து ஒட்டுமொத்தமான சன்மார்க்கத்தை நடத்துவதற்கு, அடுத்ததாக அவர் மேலாண்மை செய்வதற்கு கல்பட்ட ஐயான்னு ஒருத்தர் உருவாக்குறார். அவர் பயிற்சி கொடுத்து அவரை சாதுவாக மாற்றி அந்த அடிமை சாசனம் எழுதுகிறார். வள்ளற்பெருமானாரும் இதையவே வந்து எழுதி கையெழுத்து போடுறார். அப்போ வள்ளற்பெருமானார் தான் முதல் சாது, சங்கத்தினுடைய முதல் அங்கத்தினர். அதுக்கு பிறகு கல்பட்ட ஐயா, அதற்கு பிறகு யாரும் அந்த நிலைக்கு இதுவரை வரல. அப்போது அவர் முழுக்க 24 மணி நேரம் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த பணியிலே கடமையிலே இருக்க வேண்டும். அவர்கள் முழுக்க சாதுவாக மாற வேண்டும். அவர்கள் உலக வாழ்க்கைக்கு வரமாட்டாங்க, அவர்கள் திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, முழுக்க சாதுவாகவே மாறிவிடக்கூடியது. அப்போ திருமணம் எப்போ இது நடக்கும்? ஒன்று சிறு வயதிலே அதுக்கு போயிடணும். எந்த விதமான இந்த 3 சுதந்திரங்களையும் இறைவருக்கு ஒப்படைத்து விட்டு சின்ன வயசுலேயே போயிடணும். இல்லை குடும்ப கடமைகளெல்லாம் முடித்து விட்டு அனுமதி வாங்கிட்டு போகலாம். இது யாருக்கு சாத்தியம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அதுக்குன்னே டெடிக்கேட்டடாக ஒரு பிறந்திருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் சாத்தியமாகுது. அப்போ அப்படிப்பட்ட சாதுக்கள் ஒருவர் மூலமாக தான் எல்லாம் வழிநடத்தப்பட வேண்டும். படிப்படியாக இந்த பிரிவில் இல்லாட்டி கூட அடுத்த பிரிவில் நீங்கள் அந்த சாது நிலையை அடையலாம். அப்படிப்பட்ட நிலையை அடைந்து நீங்கள் முழுக்க இறைவனுடைய பணி செய்யும்போது இறைவனே அந்த உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு நிலையை தருவார் அப்படின்றார். இது இப்படிப்பட்ட மரணமில்லா பெருவாழ்வு நித்திய தேகம் என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான தேகத்தை உடலை வந்து வேறு எந்த வழியிலையும் அடைய முடியாதுன்றார். இந்த 3 சுதந்திரங்களையும் இறைவனிடம் கொடுத்து அடிமை சாசனம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு எழுதி கொடுத்துட்டு நீ முழுக்க இறைவனுடைய அந்த இறைவனுடைய சுதந்திரத்தில் இப்போது நீங்கள் இதெல்லாம் சின்ன தற்காலிக இன்பங்கள். இப்போ இறைவனுடைய இன்பம் வந்து பேரின்பம். அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாகவே தோணாது. அப்போ அந்த இன்பத்துக்குள்ளேயே நம்ம போய் இருக்கும்பொழுது தான் நமக்கு ஒரு வழிகாட்டுவாங்க. இறைவரே நமக்கு வந்து கொடுத்து அந்த மரணமில்லா பெருவாழ்வு கொடுப்பாங்க. அதற்கு ஏற்பத்தான், அதற்காகத்தான் அந்த உடல் எப்படி வச்சுக்கணும், என்ன உணவு உண்ண வேண்டும் என்பதெல்லாம் பட்டியலிடுறாங்க. புழுக்காத உணவை உண்ண வேண்டும், என்னென்ன உணவு பட்டியலிடுறாங்க, எப்படி வந்து நம்ம வந்து ஒழுங்குமுறையோடு வாழ்க்கையில் வாழணும், எப்படி உறங்க வேண்டும் என்பதிலிருந்து எல்லாத்தையும் சொல்லித்தராங்க பெருமானார். இதையெல்லாம் கடைபிடித்து நீங்கள் 3 சுதந்திரத்தையும் இறைவனிடம் அடைவித்து முழுக்க இறைவருடைய அடிமையாகவே ஆகும் பொழுது இந்த மரணமில்லா பெருவாழ்வு இயல்பாக இறைவராலே கொடுக்கப்படுன்றார். இப்படி எத்தனை பேர் அடைஞ்சிருக்காங்கிறது தான் பிரச்சனை. அப்படி ஒருத்தருமே அடையாமல் உட்காந்துட்டு இந்த மாதிரி வந்து வெள்ளை மட்டும் துணி போட்டுக்கிட்டு அவங்க வந்து உணவு கொடுப்பதை மட்டுமே நீங்கள் வந்து சன்மார்க்கம் நினச்சிட்டு இருக்காங்க. அதன் பிறகு அதனால தான் இப்போ பூரா அரசியலாக மாறி போயிருக்குது. இது அரசியலுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது எவ்வளோ பெரிய ஆழமான ஒன்று. இப்படி இந்த சங்கம்னா யாருன்னா இத்தகைய நிலையில் உயர்ந்தவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவர்களுக்கான சங்கம் தான் சங்கம். நீ சாதாரண ட்ரஸ்ட் அசோசியேஷன் கிடையாது. இப்படிப்பட்ட வள்ளற்பெருமானார் போன்ற இறைவனுடைய அருட்கருணை சுதந்திரத்தில் வந்து வாழக்கூடியவர்கள் தங்கள் சுய சுதந்திரத்தை முழுவதுமாக அவர்கள் இறைவனுக்கு கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அந்த 3 சுதந்திரங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இறைவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வாங்க, இறைவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வாங்க. அப்போ முழுக்க இறைவனோட ஃபைன் டியூன் ஆயிடுவாங்க. அதன் பிறகு இறைவனுடைய தொடர்பு நேரடியாக கிடைத்து அந்த உடலுக்கு அந்த ஞான சபை என்று சொல்லக்கூடிய அந்த இதுக்கு வந்து இறைவனுடைய தொடர்பு கிடைக்கும் பொழுது அவன் நித்திய தேகம் அடைந்து விடுவான். அதுதான் இறைவன் வருவார் என்று சொல்லக்கூடிய தருணம். இறைவன் ஞான சபைக்குள்ளே வரதில்லை, ஒவ்வொரு மனிதன் ஞான சபைக்குள்ளே வருவார் அப்படின்னு சொல்கிறார் வள்ளற்பெருமானார். அதனால தான் ஞான சபையை மனிதத்தலை உருவத்தில் வச்சார். அது எல்லா மனிதத்தலையும் ஒப்பிட்டு சொல்லக்கூடியது. எனவே அந்த நிலையை நீங்கள் அடையணும்னா அதற்கான இத்தனை பணிகளை நீங்கள் செய்யணும். நம்மால் உடனே ஐயோ நம்ம எப்படிப்பா இதெல்லாம் முடியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டில் வழக்கமாக போயிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா வள்ளலார் யாருக்குங்க தெரியும் வள்ளலார் என்ன நிலை அடைஞ்சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர மீதி நாங்கள் அடைந்ததாக சொல்வதெல்லாம் பொய்மா. ஆனால் பெருமானாருடைய இதை வந்து பின்பற்றக்கூடியவர்கள் ஏராளமான இருக்காங்க. அவர்கள் வெளியில் வராமல் இருக்காங்க, அமைதியாக வந்து பல இடங்களில் சாதனைகள் இந்த புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்காங்க. அவங்கள வெளியில் வராமல் இருக்காங்க. இப்போது இது கொஞ்சம் ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி
மறைந்த நம்முடைய வேலைக்கார சுவாமிகள்னு ஒருத்தர் 40 ஆண்டுகளாக உணவே உண்டவர். ஒரு சொட்டு அரை கிளாஸ் தண்ணி தான் குடிப்பார் ஒரு நாளைக்கு, வேறு எந்த உணவுமே இல்லை. அவ்வளோ ஆரோக்கியமாக நடந்தார். 10 கிலோமீட்டர் நடந்து வராரு அவர், அந்தளவுக்கு வலிமையோடு இருந்தார். எப்படி சாத்தியமாச்சு? அவர் வள்ளலாருடைய வேலைக்காரன் என்று தான் தன்னை சொல்லி கொண்டார். அதனால் அடையாமல் இல்லை, நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க, நமக்கு தெரியாது, நம்ம பார்க்குறதில்ல. நம்மகிட்ட இன்னும் ஒரு பெரிய பலவீனம்னா தமிழ்நாட்டில் ஒரு 50-60 ஆண்டுகாலம் மைண்டுக்குள்ளே என்ன பண்ணிருக்காங்க, என்ன வந்து பூத்திருக்காங்கன்னா, தங்களுக்கு தெரியலன்னா இல்லவே இல்லைன்ட்டுருவாங்க, இல்லை தங்களுக்கு புரியலன்னா பொய்யின்ட்டுருவாங்க, இல்லைன்னா நீ சங்கின்ட்டுருவாங்க, நீ வந்து இந்த ஆன்மீகத்திலாம் பேசினீங்கன்னா இப்படி வந்து நம்ம மடைமாற்றி சுயசிந்தனையவே மெழுங்கடித்து விட்டார்கள் அப்படிங்கிறத. நம்முடைய சுயசிந்தனை வள்ளற்பெருமானார் சொல்லக்கூடிய உண்மையான சுயசிந்தனை இதுதான், சத்விசாரம். நம்ம இதை எப்பொழுதும் அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகம் எதுக்காக படைக்கப்பட்டது, ஏன் இந்த மாதிரி ஏற்பாடுகள், நம்ம ஏன் உணவுங்கிறது என்ன ஆகுது, ஒரு உணவு சாப்பிட்றோம், அந்த உணவு என்ன ஆகுது, அது வந்து உடனே ஆற்றலாக மாறுது. ஆற்றல் மாறினோடனே நம்ம கொஞ்சம் நேரம் ஓடுறோம், 3 மணி நேரம், திரும்ப நமக்கு வந்து உணவு தேவைப்படுது. இது கிட்டத்தட்ட மோட்டார் சைக்கிள் மட்டும் தானே. மோட்டார் சைக்கிளில் பெட்ரோல் ஊற்றினீங்கன்னா வண்டி ஓடும், பெட்ரோல் ஊற்றினா அப்படி கிடக்கும். அதே மாதிரி தான் மனுஷனும். நம்ம சோறுங்கிறது போட முட்டோம்னா மனுஷன் ஃபியூஸ் போன பெட்ரோல் பைக்கு மாதிரி தான். அப்போ இது எதுக்கு அது? அப்போ உயிருங்கிறது எது? அப்போ அந்த பைக்கில் உயிர் எது, நம்ம உயிர் எது? அப்போ நம்ம யார்? இந்த உடம்பா, இந்த மனசா, இந்த உயிரா? இந்த 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 கேள்விகள் எல்லாம் உள்ளுக்குள் வரத்தான் அந்த ஞானம் விளங்கும். அந்த ஞானம் விளங்கும் போது இவருக்கு அப்பொழுது தெரியும் வள்ளற்பெருமானார் சொல்வது சாத்தியம்தான். ஏன்னா அவங்களே சொல்லும்போது அப்புறம் என்ன இருக்குது, அவங்க என்ன குழந்தையா? அவங்க அந்த நிலையை அடைஞ்சிட்டு சொல்கிறாங்க, நான் மலைமுகட்டுக்கு வந்துட்டேன்ப்பா, இங்கேருந்து பார்க்கும்போது உலகம் பூரா தெரியுதுன்னு. இவன் கீழே பள்ளத்தாக்கில் படுத்துக்கிட்டு அங்கே என்னங்க தெரிய போகுதுன்னு நானே எப்படி இருக்கும் இல்லைங்களா? இதுதான், நீ அங்கே போய் பாரு. போய் பார்க்காம வந்து வீட்டுக்குள்ளேயே 4 செவத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லேயோ வந்து நீங்கள் வந்து அப்படிலாம் இல்லைங்க வள்ளலார் சும்மாங்க அப்படிங்கிறத சொன்னால் என்ன அர்த்தம்? அதுதான். ஆக இவங்க யாருமே முயற்சி பண்ணல, அதை பற்றி ஆய்வும் செய்யவில்லை, அந்த நிலையை சிந்திக்க கூட இல்லை. அதனால் இவர்கள் எல்லாம் சொல்வது ஒன்று. பெருமானார் அடைந்த நிலை குறித்து ஏராளமான ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா துளசிராம் என்பவர் 2000 பக்கங்கள் ஒரு ஆய்வு புத்தகம் எழுதியிருக்கார். திருமூலரையும் அரவிந்தரையும் மதர் இருக்காங்கல்ல புதுச்சேரி, அவங்க பெருமானார், இவங்களாம் ஒப்பிட்டு வந்து 2000 பக்கங்கள் புத்தகம் எழுதியிருக்காங்க. அது இந்த மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது உலகத்தில் எங்காவது அடைய வேண்டுமே, ஆனால் வேறு எந்த மார்க்கத்தின் மூலம் அடைய முடியாதுங்கிறதுனால நீங்கள் அறிவியல் லெபார்ட்டரியிலாம் அடைந்தால் நான் சொன்ன மாதிரி அந்த தங்கம் கண்டுபிடிச்ச மாதிரி தான். அது இல்லை, இது இங்கே தான் இருக்குது, பெருமானார்கிட்ட தான் இருக்குது. அது பெருமானார் வந்து அந்த குறிப்பிட்ட 50 ஆண்டுகள் அந்த காலத்தில் தான் வர வேண்டும் என்று இங்கே வருகை உற்று எல்லாத்துக்கும் வந்து முழுமையாக 51 ஆண்டுகளில் பதிவு செஞ்சுட்டு போயிட்டார். இப்போ பின்பற்றல் அப்படிங்கிறதுக்காக அது வந்து இல்லைன்னு இல்லை, அவர் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது அனைவருக்குமே சென்று சேரும். அவர் இன்னும் கூட சொல்கிறார், ஒரு படி மேலே போய் சொல்கிறார், எதிர்காலத்தில் முழுக்க இந்த மார்க்கத்தை விட்டால் வேறு எந்த மார்க்கும் உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வுகளை தராது அப்படின்னு அவர் வந்து இங்கே பில்டிங் கட்டி இங்கே அந்த மரணமில்லா பெருவாழ்வு அதே போல் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க அந்த நெறியை வந்து நிறுவிட்டு மற்ற வேலையில் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க உருவம் இல்லாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் அவங்க தொடர்ச்சி அந்த வேலையில் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தான் வந்து இது புரியாமல் இன்றைக்கி வந்து திண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. அது வெறுமனே கோயில் மாதிரியும் சோறு போடுற இடம் மாதிரியும் வயசானவங்க படுத்துக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, அது அங்கே வந்து உண்ணக்கூடிய ஒவ்வொரு உயிருமே முன்தேகத்திலேயோ அல்லது வந்து ஏதோ ஒரு காலத்தில் இந்த சன்மார்க்கத்தோட தொடர்புடையவர்களாக தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்க வர்றாங்க. அவங்க இது எல்லா இடங்களுக்குமே பொருந்தும். இது ஒரு பெரிய ஒரு வந்து ஒரு சன்மார்க்க வள்ளற்பெருமான சன்மார்க்கங்கிறது கடலில் கற்பனை பண்ண முடியாமல் இந்த பேரண்டத்தை விட பெரிய ஒரு நுட்பம் அது. அதனால் நீங்கள் அதை வந்து சும்மா நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கீழே பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இமயமலைக்கு மேலே இருக்கிறவங்க வந்து நீ என்னையா போய் பண்ணேன்னு கேட்ட மாதிரி தான் இருக்குது. நீ கீழேருந்து 5 அடி நகர மாட்டேன்ற அவன் இமயத்தில் ஏறி நின்றுருக்காங்க. ஸோ இந்த வேறுபாடு தான் வள்ளற்பெருமானாருக்கு இவர்கள் கூறக்கூடியவர்களுக்குமான வேறுபாடுமா. ஆனால் நம்ம மக்களை பற்றி நீங்களே தெளிவாக சொன்னீங்க, அதிகமாக சினிமா கிரிக்கெட்டில் தான் ஆர்வமாக இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எப்படி நம்ம வள்ளல் பெருமானை பற்றி சொல்லி புரிய வைக்கிறோம்? அதாவது இதில் 2 இருக்குமா, இதில் பரப்புரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லைம்மா. பல பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இன்றைக்கி கூட யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இப்போ இளையோர் நான் வள்ளலாரை கொண்டு மக்கள் இளைஞர்கிட்ட போய் சேர்த்த போகிறேன், அதே போல் பெரியவங்கிட்ட கொண்டு சேர்த்த போகிறேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி கொண்டு சேர்த்துனா நம்ம இப்போ பேசணும் இல்லையா, இப்படி தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். சரிங்களா, உண்மையான நிலை என்னன்னு புரிய வைக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வள்ளலார் கடவுள் இல்லை என்றார் அப்படின்னு ஒரு புத்தகத்தை போடுறாங்க, ஒரு யூடியூப்பில் 10 போடுறாங்க. உடனே நம்ம கடவுள் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் ஒரு பெரியார் திடலே அப்படி தானே சொல்கிறாங்க, இவர் அப்படி தானே சொல்கிறான்றாங்க. ஆனால் அவர் அடுத்த வரி சொல்கிறார், நாத்திகம் பேசுவோர் நாக்கு முடைநாக்குன்றார் வள்ளலார். புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம எதுக்கு அந்த கான்ட்ரவர்சிக்கெலாம் போகிறீங்க? வள்ளற்பெருமானாருடையது இது போன்ற மேலோட்டமாக அவர் பார்க்கக்கூடாது, இவ்வளோ ஆழமாக பார்க்க வேண்டும். இதுதான் மக்களை கொண்டு போய் சொல்ல வேண்டிய முறையை தவிர இதற்கு நீ ஒவ்வொரு காலகட்டத்திலுமே இதற்கு வந்து யாராவது வந்து எழுத வைப்பார் வள்ளற்பெருமானார், யாரையாவது வந்து பேச வைப்பார். அப்போ இவங்கெல்லாம் ஆர்வ கோளாறுல பண்ணுறாங்க. ஆர்வ கோளாறுல பண்ணும்போது அது திரும்பவும் சண்டைக்கு தான் போயிடுது.
சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து வள்ளலார் கடவுளே இல்லை என்று சொல்லிவிட்டாருமா. உடனே இந்துத்துவவாதிகள் அது எப்படி நீங்கள் வள்ளலாருக்கு விபூதி பூசியிருந்தீங்க அதையே எடுக்கிறீங்கன்னு சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏன் பார்த்து அது ஞானத்துக்கு போயிட்டார் அவர். ஞானத்துக்கு போனால் அதே போல் இன்னும் கூட திருவள்ளுவருக்கு காவியோட அணிவிக்கிறாங்க. அது பிள்ளையார் ஏன் சொல்கிறோம்னா இவங்களுக்கு புரியாமல் பண்ணுறாங்க. அந்த வள்ளலார் இடத்துல சொல்கிறாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூனிஃபார்ம் இருக்குமா. நீங்கள் ஒரு 1ஆம் கிளாஸுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, 2ஆம் கிளாஸுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, PhD படித்தா ஒரு யூனிஃபார்ம்னு வச்சுக்கலாம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா காவி என்பது யுத்த குறியீடு அப்படின்னு வள்ளல் பெருமானார் ஒரு இடத்துல சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ எடுத்துக்காட்டால் ரொம்ப புரியும்படியே சொன்னேன்னு வச்சுக்கலாம். ஒரு 11 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து மது குடிச்சிக்கிட்டு புகைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கார். கரெக்டாக அந்த சபரிமலைக்கு மாலை போட்ட உடனே வந்து சாமியே சரணம் ஐயப்பான்னு அவர் வந்து கருப்பு போட்டுட்டு அந்த 48 நாளும் அவர் புகைப்பிடிக்கிறதுல மது பிடிக்காமல் இருக்கார் இல்லைங்களா. அந்த 48 நாள் விரதமாக இருந்தால் அது என்னன்னா 48ங்கிறது உடலுக்குள்ள இயற்கையாகவே உடம்பு நம்மளை சரிப்படுத்திக்கும். அதுக்காக தான் அந்த காலகட்டம். ஆனால் அந்த கருப்பு துணி எதுக்கு போடுறாங்க, நீல துணி எதுக்கு போடுறாங்கன்னா, என்னை யாருமே தூண்டிடாதீங்க, அதே மாதிரி எனக்கு வந்து நான் ஒரு கட்டுப்பாடோட ஐயப்பனுக்காக மாலை இட்டிருக்கேன். அப்போது அதுவரையிலும் அவர் வந்து அந்த போகங்கள் இருக்குங்களா, வெளி சுகங்கள், அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு போராடுறாரு. அதுக்கு பேர் யுத்த குறியீடு. அதுதான் காவியம். காவி கட்டினாலுமே அவங்க யுத்த குறியீடு தான். அவங்க வந்து போராடிட்டு இருக்கு, இன்னும் முழுமையடையலன்னு அர்த்தம். ஆனால் வெண்மை என்பது முழுமையான ஞானம். முழுமையான ஞானம் அடைந்தவர்கள் வெண்மையுடைய தான் அணிவாங்க. அவர்களுக்கு எந்த சமயத்தினுடைய பற்றும் இது தேவையில்லை. நீங்கள் திருநீறு, விபூதி, பட்டநாமம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அது மதம். வள்ளல் பெருமாள் சாதியும் சமமும் மதமும் பொய்யென்று அப்படின்ட்டாரு. ஆதியில் உணர்த்த அருட்பெருஞ்சோதினார். அப்புறம் மத அடையாளம் அவருக்கு எதுக்கு? அவர் மதங்களையெல்லாம் கடந்தவர் அவர். சரிங்களா? சமரச சுத்த சன்மார்க்கம் என்கிற சாதி சமயம் மதத்தை கடந்தவர் அவர். அங்கே எதுக்கு போய் நீங்கள் வந்து அது கடக்கும் வரையிலும் சைவத்தில் இருக்கும் வரையிலும் அவர் திருநீறு பேசினார். சைவத்தை எல்லாம் கடந்து நான் வந்து முழுக்க சன்மார்க்கத்துக்கு வந்துட்டாங்க போது திருநீர் எடுத்துக்கல அவர். ருத்ராட்சம் இது போன்ற எந்த விதமானதும் அவர் எடுத்துக்கல. அவர் தூய்மையான வெண்மையுடை, அதே போல் காலில் வந்து மரக்கட்டை செருப்பு தான் அணிஞ்சிருந்தார். அதுதான் இயல்பு. அவருக்கு போய் நீங்கள் வந்து காவி கட்டுறீங்கன்னா என்னதுன்னா, +2 படித்த பையனுக்கு 8ஆம் கிளாஸ் யூனிஃபார்ம் போடுறீங்க. புரிஞ்சுங்களா? இப்போ திருவள்ளுவருக்கு அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அறியாமையில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல வேளை வள்ளலாருக்கு பண்ண முடியல அவங்களால, இல்லாட்டி செஞ்சுருப்பாங்க. அது பெரிய பிரச்சனை ஆயிருங்கிறதுனால கம்முன்னு இருக்காங்க. இதெல்லாம் அறியாமையில் செய்யக்கூடியது. அது வந்து வெண்மைங்கிறது உயர்நிலை. அது உயர்நிலையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன யூனிஃபார்ம் கொடுக்கக்கூடாது. நன்றிங்கண்ணா. வணக்கம்மா. நேர்களே, வள்ளல் பெருமானை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் இன்னும் சில தகவல்களை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.